உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மனிதனுடைய உறவுகள் பார்த்திங்கன்னா ஒரு வளையமாக தான் இருக்கும். வெவ்வேறு வளையங்கள். ஒன்று குடும்பம்ன்றது ஒரு வளையம். அப்புறம் குடும்பத்தை தாண்டி வந்தால் நட்பு என்பது இன்னொரு வட்டம். அப்புறம் குடும்பம் நட்பை தாண்டினா பொதுவாக தெரிந்தவர்கள், இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம், இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்தால் வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாக இருக்கும். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருந்துன்னு வைங்களேன், வாழ்க்கை ரொம்ப கவலைப்படுற மாதிரியானதாக ஆகிடும் இல்லையா? இப்போ குடும்பம்னா மிக குறிப்பாக கணவன் மனைவி, அப்புறம் நண்பர்கள். கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருந்தால் வீட்டில் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கலாம். நண்பர்கள் சரியாக இருக்கணும். சமுதாயம், இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், அவ்வளோ நண்பர்கள் இல்லாத பல பேர் கூட பழகிறோம் இல்லைங்களா? பழக வேண்டிய அவசியம் வருது. நம்முடைய பணி நிமித்தமாக, பணம் சம்பாதிக்கிறது நிமித்தமாக பழக வேண்டியிருக்கு. எல்லா இடங்கள்லையும் உறவுகள் சரியாக இருக்கணும். இந்த உறவுகள் சரியாக இல்லாமல் போச்சுன்னா கொஞ்சம் சிக்கலாயிரும். இப்போ இந்த 3 படிமங்கள் பார்க்குறோம் பாருங்கள், குடும்பம், நட்பு, சமுதாயம்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஏதாவது ஒன்று சரியில்லைனாலும் என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு நமக்கு சொல்லுது. நம்ம ஏற்கனவே இனியவை 40ன்னு ஒன்று பார்த்துருக்கோம். இனியவை 40 அது ஒரு பாட்டு. அதை பார்த்து இனியவை 40ன்னா அது என்னென்னா நல்ல விஷயங்களாக சொல்லும். 40 பாடல் தான். இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் நல்லது நல்லது. அதே மாதிரி தமிழில் இன்னா 40ன்னு ஒன்று உண்டுங்க. இன்னா அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம்? நீங்கள் சென்னை தமிழில் என்னன்னு கேட்குறத இன்னான்னு கேட்பாங்களே, அந்த அல்ல பொருள். இன்னா அப்படி என்றால், இன்னா என்றால் துன்பம்னு பொருள். சிரமம், துன்பம், துயரம் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு இன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்னா 40 அப்படின்ற இந்த பாட்டு வாழ்க்கையில் எதெல்லாம் துன்பம் தரக்கூடியவைன்னு சொல்லுது. ஏன் சொல்லுகிறாங்கன்னா அதெல்லாம் நீக்கிடணும். இப்போ வாழ்க்கையில் நம்ம சேர்க்கிறத என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும், நீக்க வேண்டியது எதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சிலவற்றை சேர்க்கிறோம், சிலவற்றை நீக்குகிறோம். அது உண்மைதானே? இப்போ நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம தான் வெளியே இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வரோம். பயன்படுத்தின உடனே அதில் தேவையில்லாத கழிவுகளை நம்மளே குப்பையாக கட்டி வெளியே போடுறோமா இல்லையா? அதெல்லாம் நம்ம நீக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை. அப்போ நீக்க வேண்டியவை சிலது உண்டு, அதையும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்னா 40 அப்படின்னு. இதுவும் 40 பாடல்கள். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 4 கருத்து. இதெல்லாம் கஷ்டம்பா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருந்தால் சங்கடம் தரும் அப்படின்னு அந்த பாட்டு சொல்லுது. ரொம்ப பழைய இலக்கியம். கபிலதேவர்னு ஒருத்தர் எழுதினார். கபிலதேவர்னு எழுதின இன்னா 40 ஒரு பாட்டு எப்படி தொடங்குதுங்க? இந்த குடும்பம்னு சொன்ன இல்லைங்களா, அதை சொல்லுது. உடம்பாடு இல்லாத மனைவி தோள் இன்னா அப்படின்னு முதல். கணவன் மனைவி 2 பேரும் உண்மையான ஒத்த அன்போடு இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பத்தில் துயரம் இருக்கும்பான். அப்போ என்ன பொருள்? அப்படி இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? உடம்பாடு இல்லாத மனைவி தோள் இன்னான்னா அப்போ கணவனுக்கு இல்லையானா 2 பேருக்கும் தான் அது ஈக்குவலாக. 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருந்தாக்கா சந்தோஷம் இருக்குமா வாழ்க்கையில்? இங்கே பாருங்கள், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரொம்ப பிரச்சனை, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கூட ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிற மாதிரி சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு பெரியவர்கிட்ட, இவர் ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் அவர் உங்களுக்கு நல்ல ஆறுதல் சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்கன்னு 2 பேருமா, கணவன் மனைவி 2 பேரும் அந்த பெரியவரை போய் பார்க்க போகிறாங்க. மனைவி கணவனை பற்றி குறையாக சொல்கிறாங்க, கணவன் மனைவியை பற்றி குறையாக சொல்கிறாங்க. இப்படி குறையாக போகுது. இது கொஞ்ச நேரம் கேட்டுகிட்டு இருந்த அந்த பெரியவர் அந்த கணவன்கிட்ட சொன்னார், சார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் வேற ஒரு மனைவியோடு வாழ்கிறீங்க. இவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். என்ன இவ்வளோ ஞானின்றாங்க, இவ்வளோ பொய்யா பேசுகிறார், எடுத்த உடனே இப்படி பேசுகிறார், மனைவிக்கு நமக்கு சண்டை வருமே தவிர இப்படி தவறாக நடந்திருக்குமான்னு அவர் வருத்தப்படுறார். மனைவி ரொம்ப கோபமாயிட்டாங்க. ஓ, இதான் காரணமா? இதான் என் கூட எப்பவும் சண்டையான அந்த அம்மா கத்துறாங்க ஒரே. அந்த பெரியவர் மனைவி கிட்ட சொன்னார், அம்மா பிரச்சனை அதுதாம்மா, நீங்களும் இன்னொரு கணவர் கூட வாழ்கிறீங்கன்ட்டு. இந்தம்மா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஏங்க இது ஒரு பெரிய மனுஷன் சொல்கிற வார்த்தையா? 2 பேர் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை, கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, வழி சொல்லுங்கன்னா நீங்கள் வேறு ஒருத்தரோட வாழ்கிறீங்க, நீங்கள் வேறு.
2 பேரும் ரொம்ப வேதனை அடைச்சிட்டு, என்னங்க பெரிய மனுஷன்னு உங்களை அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அதாவது வேற ஒன்றும் இல்லை, கணவனை பார்த்து சொன்னார், உங்கள் மனசுக்குள்ள நம்ம மனைவி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாலேயே எல்லா ஆண்கள் மனசுலேயும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும், எனக்கு மனைவி இப்படி தான் இருக்கணும். ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்த மனைவி வேறு மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம கற்பனை பண்ணி வச்ச மாதிரியே இருப்பாங்களா? ஆண் கற்பனை பண்ண மாதிரியே மனசுக்குள்ளே கல்லூரி பருவத்திலலாம் கற்பனை பண்ணுற மாதிரியா மனைவி அமைவாங்க? அமைஞ்சா பெரிய விஷயம், அப்படி சொல்ல முடியுமா உறுதியாக எல்லாருக்கும்? அதே மாதிரி தான் பெண்களுக்கும். இப்போ இந்த அம்மாவும் திருமணத்துக்கு முன்னால் நமக்கு எப்படி ஒரு கணவன் இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஏதோ ஒரு. ஆனால் அமைஞ்ச கணவன் அந்த மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்கான். பெரியவர் என்ன சொன்னார், திருமணம்னு ஆன உடனே மனசுக்குள்ளே ஒரு ஆண் வச்சுருக்க பெண்ணோ இல்லை பெண்ணை வச்சுருக்கான கற்பனை இல்லை, இப்படி ஒரு கணவன் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இப்படி ஒரு மனைவி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு நினப்பு இருக்குது பாருங்கள். அதை எடுத்து போட்டுருங்க, இவங்க தான் என் மனைவி, அதே மாதிரி இவங்க தான் என்னுடைய கணவர். அந்த குறைநிலைகளோடு வாழ பழகிட்டால் பிரச்சனை வராது. மனசுக்குள்ளே வேற ஒரு நம்ம மனைவி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற கற்பனையில் கணவனும், நம்ம கணவன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு மனைவியும் வேறு வேறு ஆட்களோட வழங்கினா இவங்களோட இடர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அவங்கள தூக்கி வெளியே போடுங்க, நீங்கள் சந்தோஷமாகிடுவீங்கன்னு பெரியவர் சொன்னதா ஒரு கதை சொல்லுவாங்க. எதுக்குன்னா, உடம்பாடு இல்லாத வாழ்க்கை இன்னா குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுத்து, நான் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு கணவன் நினைச்சா, நான் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு மனைவி நினச்சா, 2 பேரும் தனித்தனியாக இருக்க வேண்டியது, தனித்தனியாக நினச்சிக்கிட்டு மனம் சங்கடப்பட்டுக்கிட்டு. அதான் என்ன சொல்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது. இந்த இன்னா 40 என்ன சொல்லுது, துன்பத்தை களைய வேண்டுமானால் முதல்ல குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா மனசுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய எண்ணங்களை தூக்கி வெளியே போட்டுட்டு, இவர் என் வாழ்க்கை துணைன்னு சந்தோஷமாக வாழ்க பழகு. உடம்பாடு இல்லாத மனைவி தோள் இன்னா முதல் கருத்தாச்சுங்களா. அடுத்து, இடனில் சிறியாரோடு யாத்த நட்பு இன்னா. இடனில் சிறியாரோடு யாத்த நட்பு இன்னா. ஒரு பரந்த மனப்பான்மை இல்லாதவங்கிட்ட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கன்னு வச்சுக்கோ, அதுவே கஷ்டம். நட்புன்றது ஒரு பரந்த மனசு இருக்கணும் இல்லைங்களா, விட்டு கொடுக்குற மனசு இருக்கணும் இல்லையா. எனக்கு தான் வேணும்னு சுயநலத்தோடு தன்னை பற்றியே நினச்சிட்டு இருக்க ஒருத்தன் கூட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? அப்படி ஒரு நண்பன் இருந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் இல்லைங்க, 2 நண்பர்கள் கடைக்கு போகிறாங்கன்னு வைங்க, ஒரு டிஷர்ட் ஒரே மாடல், ஒரு டிஷர்ட் ஒன்று தான் இருக்குது, 2 பேருக்குமே அது பிடிச்சிருது, 2 பேருக்குமே ஆசை இருக்குது. இப்போ எப்படிலாம் நடக்கலாம் யோசிச்சு பாருங்கள். எப்பா நீ எடுத்துக்கோ, எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு, நீ நீ எடுத்துக்கோ 2 பேரும் நீ எடுத்துக்கோன்னு சொல்லலாம். இல்லை 2 பேருமே எப்பா இன்னொன்று இருந்தால் கொடு, இல்லைனா எங்கள் 2 பேருக்குமே வேணாம், இப்படி இருக்கோன்னு வைங்க. நண்பனுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு கூட எனக்கு வேணும்னு எப்பா எனக்கு பார்சல் பண்ணு, பணம் எவ்வளோ அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த 3ஐயும் நினச்சி பாருங்களேன், எந்த நட்பு சரியாக இருக்கும்? அப்போது நண்பனுக்காக விட்டு கொடுத்தல், நண்பன் துன்பத்தில் இருக்கிறப்ப ஓடி வந்து உதவ தயாராக இருத்தல் ஒரு நட்பு தானுங்களே. நண்பனுக்கு ஒரு கஷ்டம்னா அந்த மனசு இருக்கக்கூடியவங்க கிட்ட நட்பாரு, அப்படி இல்லைன்னா கஷ்டம். வள்ளுவன் ஒரு உதாரணம் சொல்கிறான் இல்லைங்களா, உடுக்கை இழந்தவன் கைபோல் ஒரு குறள் இருக்குங்களே. வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர், 2 கையிலையும் ஏதோ தூக்கிட்டு போகிறார், வேட்டி அவிழுது. வேட்டி அவிழ இந்த கை என்ன ஆகும்? அது வேட்டி விழுந்துட்டு போகுதுன்னு நிற்பாங்களா? இல்லையே, கையில் இருக்கிறத யார்ட்டையாவது கொடுத்துட்டு கீழே முதல்ல வேட்டியை இறுக்கி கட்டுவாங்கல்ல. உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு, வள்ளுவன் சொல்கிறான். அப்படி ஒரு நட்பு அமையணுண்டா, அது அப்படி இல்லாதவன் கூட நட்பாக இருந்தால் உனக்கு துன்பம். அடுத்து ஒன்று சொல்கிறாருங்க, இடங்கழியாளரோடு தொடர்பு இன்னா. அதாவது சில பேர்கிட்ட நண்பனாக இருந்தால் பிரச்சனை, கஷ்டம், கவலை. சில பேர் கூட நீ தொடர்பில் இருந்தாலே கஷ்டம். நண்பனாக இருக்கணும் இல்லை, தெரிஞ்சிருந்தாலே கஷ்டம். ஆங்கிலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு சொல்லு உண்டு, அக்வைண்டன்ஸ்னு ஒரு சொல்லு உண்டுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா நட்பு, அக்வைண்டன்ஸ்னால் தெரியும். சில பேரை தெரிஞ்சுக்காத. யார்? பேராசை பிடிச்சவன். இந்த 5 புலன்களால் வரக்கூடிய இன்பங்கள் எல்லாத்து மேலேயும் வெறி பிடிச்சிருக்கிறான் பார், அவங்க கூடலாம் தொடர்பில் கூட இருக்காது. கடைசியாக சொல்கிறார், இன்னா கடன் உடையார் காணப்புகழ். யார்கிட்டையாவது கடன் வாங்கி இருந்துட்டு இல்லைன்னு சொல்லி அவங்ககிட்ட தேடி போவார், இல்லைன்னு சொல்கிறதுக்கு போவார். அதை விட கொடுமை இருக்கா?
கடன் உடையார் காண புகுதல் இன்னா. என்கிட்ட பணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல போகிற மாதிரி கொடுமை இல்லை. அப்போ என்ன சொல்ல வர்றார்? மனைவி கணவன் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும், புரிந்து கொள்ளக்கூடிய நட்பு அமைந்தால் சந்தோஷம், பேராசை பிடிக்காதவனுடைய தொடர்பே பேராசை பிடித்தவனுடைய தொடர்பே இல்லாமல் இருந்தால் இன்னும் சந்தோஷம். கடன் வாங்கக்கூடாது, வாங்கினா திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுக்காமல் இருந்தாக்கா பிரச்சனை தான், அது கவலை தான். இப்படி இன்னா 40 என்கிற அந்த பாடலில் கபிலதேவர் நமக்கு கருத்துக்களை சொல்கிறார். இதே மாதிரி ஒரு கருத்தோடு நாளைக்கு பார்க்கலாம். CSC கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வழங்கும்